ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न सिंहं करोति वाचालभङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाज्ञानशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधले श्रीमते जयपताकस्वामी नामने नमो आचार्यपदाय नित्यकर्मणे गौरवात्मताय नकरग्रामधारिणे नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமைகள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஓகேங்களா? எதற்காக ஸ்ரீமத் பாகவதம் நாம ஏன்னா நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு 18 புராணங்கள் இருக்கு. ஸோ அந்த 18 புராணங்கள் அப்புறம் நமக்கு 4 வேதங்கள் 18 புராணங்கள் 2 இதிகாசங்கள் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 18 புராணங்களே நமக்கு அதுவே ஒரு 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. அது இல்லாம வேதங்கள்ல பாருங்க எவ்வளவு இருக்கு இல்லையா? ரிக்கேஜூர் சாம அதர்வனம் அதை எப்படி அவர் பிரிச்சார் அப்படின்ட்டு நேத்து அதையும் பார்த்தோம். அப்புறம் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள், மகாபாரதம் 1 லட்சம் ஸ்லோகம். ஸோ இதை அனைத்தும் சேர்த்து நமக்கு எவ்வளவு ஆகுது? 5.25 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். எதற்காக ஸ்ரீமத் பாகவதம் இவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னா இதை பற்றி நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா பத்ம புராணத்துல இருக்கு. ஸோ பத்ம புராணம் உத்தரகாண்டம் 236 18வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் வரையும் இங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? சிவன் பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்காரு. இந்த 18 புராணங்களை பத்தி அவங்க கேள்வி கேட்கறாங்க. அது என்னங்க 18 புராணங்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்ப சிவன் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா வைஷ்ணவானாம் நாரதியம் ததா பாகவதம் சுபம் கருடஞ்ச ததா பத்மம் வராகம் சுபதர்ஷனேம் சத்விகானி புராணானி விஜ்ஞோயாதி சாத்விகானி புராணானி விஜ்ஞோயானி. ஸோ என்ன சொல்லின்னு இருக்கார் அப்படின்னா, ஓ என் அழகிய மனைவியே, அதாவது இங்க சாத்விக புராணங்கள் என்ன என்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், நாரத புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வராக புராணம் இதெல்லாம் சாத்விக புராணங்களாக சொல்லப்படுகிறது. அதே போல ராஜச புராணங்கள். ஸோ இந்த ராஜச புராணங்கள் பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம். ஸோ இதெல்லாம் பிரம்ம புராணம் இதெல்லாம் என்ன? ராஜசிக புராணம். ஸோ அடுத்தது மத்ச புராணம், அதாவது இதெல்லாம் என்ன? தாமச புராணங்கள். மத்ச புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம். ஸோ இதெல்லாம் என்ன? தாமசிக புராணங்கள் அப்படின்னுட்டு யாருக்கு சொல்றது? சிவன் பார்வதிக்கு சொல்றார். இந்த புராணங்கள் படித்தால் என்ன நன்மை அப்படின்னுட்டு நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ முக்கியமா இந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்ம படிச்சோம் அப்படின்னா எவ்வளவு நன்மை அப்படின்னுட்டு அதை பத்தி பார்க்கலாம். ஸோ முக்கியமா அவ்வளவு சீக்கிரம் யாராவது இந்த பாகவதத்தை படிக்க முடியுமா அப்படின்னா கிடையாதான். ஏன்னா அவங்க 1000 வருடங்கள்
புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியுமா? பாகவதத்தை பத்தி கேட்கவே முடியும். அதாவது நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமையை வந்து இது வந்து பத்ம புராணம் உத்தரகாண்டம் 3வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ அதில் வந்து 3வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து கேட்குறாங்களோ அவங்க வந்து கோடி கணக்குல அவங்க வாழ்க்கையில நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். கோடிக்கணக்கான ஆண்டுகள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க முடியும். அவ்வளவு சிரேஷ்டமானது இந்த ஸ்ரீமத் பாகவதம். யார் ஒருத்தரும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறதோ கேட்கிறதோ அவ்வளவு சுலபம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்ட்டு சொல்லப்படுறது. முக்கியமாக பத்ம புராணம் உத்தரகாண்டம் 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து வேதத்தினுடைய சாரம். ஆக்சுவலா இந்த வேதத்தை இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க? சனத்குமாரர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வேதத்தினுடைய சாரம் இது. ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது. அதே போல பத்மபுராணம் உத்தரகாண்டம் இதுல வந்து 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து படிக்கிறாங்களோ இல்ல கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பலன் அப்படின்னா, அஸ்வமேத யாகம் 1000 அஸ்வமேத யாகம் செஞ்சா என்ன பலனோ, 1000 வாஜபேய யாகம் செஞ்சா என்ன பலனோ. ஸோ அதாவது நம்ம பாகவதத்தை ஒரு ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இணையாக, அதாவது 1/16, அதாவது ஒன் 1ல் 16ல் ஒரு பங்கு, 16ல் ஒரு பங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கும் இணையாகாது. அப்பனா பார்த்துக்கோங்க ஸ்ரீமத் பாகவதம் எவ்வளவு சிரேஷ்டமானது இல்லையா? அஸ்வமேத யாகம்ன்றது நமக்கு பண்றதுக்கே 1 வருஷம் ஆகும். ஓகேங்களா? 1000 அஸ்வமேத யாகம், 1000 வாஜபேய யாகம். ஸோ இதெல்லாம் பண்ணாலும் பாகவதம் படிக்கிறதுல இல்லை கேட்கறதுல 16ல் ஒரு பங்கு கூட ஆகாதான். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் பகவானிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து அப்படியே இந்த குளோரிஃபிகேஷன் அங்கங்கே நம்ம நிறைய இடத்துல அப்படி பார்த்துட்டே போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் யார் ஒருத்தர் வீட்டில் இருக்கோ அங்கே வந்து சாக்ஷாத் பகவானும் இருக்கார். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அடுத்தது நீங்க இதை பாருங்க. ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து சாக்ஷாத் பகவானே. பகவானுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மொத்தமே பகவானுடைய அங்கங்கள் என்ன அப்படின்னா, பாதௌ யதியௌ பத்ரம த்விதீயௌ த்ரிதி துர்யௌ கதியௌ யத்துரும் நாபிஸ்ததா பஞ்சம ஏவ சாஸ்தோ புஜந்தாராம் தோர்யுகலம் ததம் யௌம் கந்தஸ்து ராஜன் நவமோ யதியோம் முகாரவிந்தம் தசமம் பிரபுல்லம் ஏகாதசோ யஸ்ச லலாதபட்டம் சிரோ அபியத் துவாதச ஏவ பதி. முக்கியமாக இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, பகவானுடைய திருப்பாதங்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பகவானை வந்து எப்படி நம்ம தரிசனம் பண்றோம் அப்படின்னா, கீழே இருந்து பகவான் வந்து கீழ்ப்பகுதியிலிருந்து அப்படியே மேல் நோக்கி நம்ம வந்து பகவானை பார்ப்போம். அதாவது பகவானுடைய திருப்பாதங்கள், அந்த 2 திருப்பாதங்கள் தான் என்ன. ஏன்னா இதுல வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 12 ஸ்கந்தங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 12 ஸ்கந்தங்கள்ல பகவானுடைய திருப்பாதங்கள் தான் முதல் 2 ஸ்கந்தங்கள். அடுத்தது என்ன? அடுத்த 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் பகவானுடைய தொடைகள், 2 கால்கள். ஓகேங்களா? அடுத்தது 5வது ஸ்கந்தம் பகவானுடைய தொப்புள் பகுதி, வயிற்று பகுதி.
ஆறாவது ஸ்கந்தம் பகவானுடைய மார்பு பகுதி. 7வது ஸ்கந்தம் 8வது ஸ்கந்தம் பகவானுடைய புஜங்கள், கைகள் 2. 9வது ஸ்கந்தம் பகவானுடைய கழுத்து பகுதி. ஓகேங்களா? 10வது ஸ்கந்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமுகம். 11வது ஸ்கந்தம் பகவானுடைய நெற்றி பகுதி, ஃபோர்ஹெட்னு சொல்லுவா இல்லையா, நெற்றி பகுதி. ஸோ 12வது ஸ்கந்தம் பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய தலை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமான, ஏன்னா பகவானுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? அதாவது சர்க்கம், பிரதிசர்க்கம், ஸ்தானம், போஷணம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ முக்கியமா கிருஷ்ணருடைய அனைத்து அங்கங்கள் இந்த பாகவதம் பார்த்தோம். அதே போல புராணங்கள், புராணங்கள்ல வந்து நமக்கு வந்து 5 தன்மைகள் இருக்கு. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்திற்கு 10 குணங்கள், 10 தன்மைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் அத்திர சர்கோ விசர்கஷ்ட ஸ்தானம் போஷணம் ஊதயः மன்வந்த சாணு கதா நிரோதோ முக்தி ஆஸ்ரயः. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனாக காட்டின்னு இருக்கேன். ஸோ சர்கா சிருஷ்டி, இங்கே இருக்கு பாருங்க. சர்க்கம் நான் என்ன, சிருஷ்டி. விசர்கா, அதே நம்ம வந்து மற்ற புராணங்கள்ல வந்து பிரதிசர்க்கம் சொல்லுவோம், நம்ம வந்து பாகவதத்தில் விசர்கா. ஸோ விசர்க்கம் என்ன, பிரம்மாவுடைய படைப்பு. இதை தான் நம்ம நேற்று எல்லாம் பார்த்தது. அடுத்தது ஸ்தானம், எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னுட்டு அதை பற்றி பார்க்கக்கூடியது. அது நமக்கு 5வது ஸ்கந்தத்துல வந்துடும். அடுத்தது போஷணா, ஸோ பகவான் எப்படி பாதுகாக்கிறார் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு 6வது ஸ்கந்தத்தில் இருக்கு. அடுத்தது ஸோ இப்படி அனைத்துமே ஊதயக படைப்பின் தூண்டுதல், மன்வந்தர மனுக்களுடைய மாற்றங்கள், அவங்களுடைய சரித்திரங்கள், ஈஷானு கதா, பக்தர் பகவான் வந்து பக்தர்கள் செய்யும் லீலைகள், அந்த விஞ்ஞானம் இருக்கும். நிரோதா, பரமபதத்தை சென்றடைதல். அப்புறம் வந்து நம்ம அந்த பிரளயத்தை பத்தி எல்லாம் நேற்று பார்த்தோம் இல்லையா, பிரளயம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு அந்த 5 வகையானது பார்த்தோம். அடுத்தது மோக்ஷம். ஸோ மோட்சத்தை பற்றியும் நம்ம இன்னும் வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். ஆஸ்ரயா, உத்தம புருஷரான பகவானுடைய லீலைகள் அப்படின்னுட்டு அனைத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நேற்று கிளாஸில் பார்த்தது. ஓகே, அடுத்தது ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு சொன்னாங்க அப்படின்னுட்டு அதை பற்றியும் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து நிறைய இடத்துல வந்து 7 நாட்கள்ல பேசப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 7 நாள்ல முடியுமா? 7 நாள்ல அவ்வளவு சீக்கிரம் வந்து 18,000 ஸ்லோகத்தையும் மொத்த கதையும் நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுவாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக, ஏன்னா 18,000த்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால நம்ம வந்து 18,000த்தையும் பார்ப்போம். 7 நாட்கள் சப்தாகம் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த 7 நாள்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம கதை வடிவில் பார்க்கும்போது அந்த 7 நாள்லையும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அது கதை வடிவில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்லோகம் வடிவத்தில் தானே பார்க்குறோம். அதனால ஸ்லோகமாக பகவான் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் என்ன குறிப்பிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து சாக்ஷாத் பகவான், ஏன்னா 5 முறை யார் யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாக்ஷாத் பகவான் வந்து யாருக்கு சொல்லியிருக்காரு, பிரம்மாக்கு சொன்னது. ஓகேங்களா, பிரம்மா வந்து அடுத்தது இதையே பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்றாரு. அதே போல நாரதர் யாருக்கு சொல்லியிருக்காரு, வியாசருக்கு சொல்றாரு. ஓகேங்களா, 3வது ஆயிடுச்சா. 4வது வியாசர் வந்து சுகருக்கு, அவருடைய மகனான சுகதேவ கோஸ்வாமி. ஸோ சுகதேவ கோஸ்வாமி மகாராஜா பரீட்சத்துக்கு சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ இப்படி பரீட்சத்துக்கு சொல்லும்போது அந்த இடத்துல நிறைய ரிஷிகள் இருக்காங்க. அங்க வந்து சுத கோஸ்வாமியும் இருக்கார்.
அடுத்தது வந்து சூத கோஸ்வாமி வந்து நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய சவுனகாதி ரிஷிகள் அவங்களுக்கு வந்து சொல்றாரு. ஸோ நைமிஷாரண்யத்துல 88,000 ரிஷிகள் இருக்காங்க. உலக நன்மைக்காக அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 1000 வருடங்களா யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சூதகா சுவாமி போகும்போது அங்க இருக்கக்கூடிய நைமிஷாரண்ய அந்த சவுனகாதி ரிஷிகள் எல்லாரும், ஏன்னா சவுனகாதி ரிஷிகள்னா அது மொத்தம் அவர் தான் ஹெட் சவுனகர். அவருக்கு கீழே மொத்தம் 88,000 ரிஷிகள் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த பாகவதத்தை அவங்களும் அங்க கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் எத்தனை முறை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து கேள்விகளோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ கேள்வி கேட்டால் தான் நமக்கு பதில் கிடைக்கும். கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பதிலே கிடைக்க போகிறதில்ல. ஸோ கேள்வி கேட்கும்போது நமக்கு அனைத்து வகையான விஷயங்களும் வந்துடும். இப்படியா அந்த சவுனகாதி ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, நைமிஷாரண்ட், அவங்க கேட்குற கேள்விகளோட நமக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து தொடங்கும். அப்படி தொடங்கும்போது முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ஸ்கந்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 ஸ்கந்தங்கள் என்னென்ன இருக்கு, அதாவது இப்ப ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி அது என்ன 12 ஸ்கந்தங்கள் அப்படின்னுட்டு அதை ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல் ஸ்கந்தம் என்ன அப்படின்னா படைப்பு. அதுல வந்து நமக்கு 19 அத்தியாயங்கள் இருக்கு. ரெண்டாவது ஸ்கந்தம் அதுல நமக்கு வந்து பிரபஞ்ச தோற்றம், அதுல நமக்கு 10 அத்தியாயங்கள் இருக்கு. மூன்றாவது ஸ்கந்தம் பராமரிப்பு. ஸோ இதுல நமக்கு வந்து 33 அத்தியாயங்கள் இருக்கு. ஸோ நான்காவது ஸ்கந்தம் 4ஆம் தர சிருஷ்டி, ஓகேங்களா. ஸோ அதுல நமக்கு வந்து 31 அத்தியாயங்கள் இருக்கு. ஐந்தாவது ஸ்கந்தம் படைப்பின் தூண்டு விசை. ஸோ இதுல நமக்கு வந்து மொத்தம் 26 அத்தியாயங்கள் இருக்கு. ஆறாவது ஸ்கந்தம் மனித குலத்திற்கு விதிக்கப்பட்ட கடமைகள். ஸோ அதுல நமக்கு 19 அத்தியாயங்கள் இருக்கு. ஏழாவது ஸ்கந்தம் கடவுளை பற்றிய விஞ்ஞானம், சயின்ஸ், ஓகேங்களா, த சயின்ஸ் ஆஃப் காட். ஸோ கடவுளை பற்றிய விஞ்ஞானம். ஸோ இதுல நமக்கு 15 அத்தியாயங்கள் இருக்கு. ஸோ எட்டாவது ஸ்கந்தம் பிரபஞ்ச சிருஷ்டிகளின் ஒடுக்கம். ஸோ இதுல நமக்கு 24 அத்தியாயங்கள் இருக்கு. ஒன்பதாவது ஸ்கந்தம் முக்தி, லிபரேஷன். ஸோ இது வந்து நமக்கு 24 அத்தியாயங்கள் இருக்கு. ஸோ 10வது ஸ்கந்தம் மிகப்பெரிய நன்மை. இதுல நமக்கு 90 அத்தியாயங்கள் இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்கந்தம் எது அப்படின்னா இந்த 10வது ஸ்கந்தம் தான். ஸோ அடுத்தது 11வது ஸ்கந்தம் பொதுவான வரலாறு, ஜெனரல் ஹிஸ்டரி. ஸோ இது வந்து நமக்கு 31 அத்தியாயங்கள் இருக்கு. 12வது ஸ்கந்தம் சீர்கெட்ட யுகம், இந்த கலியுகம் எவ்வளவு மோசமானது அப்படின்னுட்டு. ஸோ அதை பற்றி நமக்கு 12வது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நமக்கு 13 அத்தியாயங்கள் இருக்கு, ஓகேங்களா. இப்படிதான் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முக்கியமா நம்ம வந்து முதல் ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா அனைத்து பாகவத்தினுடைய ஒரு சாரமாக நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுல வந்து சூத கோஸ்வாமி பேசுறது, சவுனகாதி ரிஷிகள், அப்புறம் வந்து நாரதர், ஒரு நிமிஷம், ஸோ நாரதர் வியாசர்கிட்ட பேசுறது. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணரை சுத்தி கிருஷ்ண பக்தர்களுக்கு பகவான் என்னெல்லாம் பண்றார் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பரீட்சித் அவருக்கு சாபம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சுகதேவரை பார்க்கறது. இதோட நமக்கு வந்து அந்த முதல் ஸ்கந்தம் முடியும். ரெண்டாவது ஸ்கந்தம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுகதேவருக்கும் பரீட்சித்துக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் நடக்கும். அதே போல பிரம்மா நாரதர் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற உரையாடல், அப்புறம் சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவிற்கும் பிரம்மாவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து
2வது ஸ்கந்தத்தில் இருக்கும். ஸோ 3வது ஸ்கந்தத்தில் விதுரர் உத்தவரை வந்து பார்க்கறது, அப்புறம் வந்து மைத்ரேயர் கிட்ட போய் விதுரர் வந்து பகவான் என்ன சொன்னார் அப்படின்ட்டு அதை பற்றி கேட்கறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3வது ஸ்கந்தம் வராக அவதாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கர்தமருக்கும் தேவஹூதிக்கு திருமணம் நடந்து கபிலர் பிறக்கிறது. ஸோ அப்படி அவங்களது பரம்பரை அதான் எல்லாம் பார்ப்போம். அடுத்தது வந்து 4வது ஸ்கந்தத்துல நம்ம வந்து ஆஹூதி, பிரசூதி, உத்தானபாதா, துருவா, அங்கா, வேணா, பிருத்து மகாராஜ், இப்படி அவங்களுடைய சரித்திரம் எல்லாம் பார்ப்போம். புரஞ்சரன், இவங்களுடைய சரித்திரம் நமக்கு 4வது ஸ்கந்தத்துல வரும். 5வது ஸ்கந்தத்துல நமக்கு வந்து பிரியவர்தன், அப்புறம் வந்து நாபி, ரிஷபதேவர், பரதர், பரதருக்கும் ரகுகனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல், இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எத்தனை நரகலோகங்கள் இருக்கு அப்படின்னுட்டு இதை பற்றி எல்லாமும் நம்ம வந்து அதை வந்து பார்ப்போம். அடுத்தது 6வது ஸ்கந்தத்தில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த நரகமெல்லாம் போகாம நாம தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான வழி என்ன அப்படின்னு அவர் கேள்விக்கு அப்புறம் அப்பதான் அஜமிலாவுடைய சரித்திரம் வரும். பிரச்சேதஸ்கள், அதே போல இந்திரனுடைய இந்திரன் செய்த தவறுகளால் என்னெல்லாம் நடக்கிறது, விருத்ராசூரா அவங்களுடைய கதையெல்லாம் வரும். தக்ஷனுக்கு பிறக்கக்கூடிய 60 மகள்கள், ஸோ அவங்களுடைய சரித்திரம், இதெல்லாம் நமக்கு 6வது ஸ்கந்தத்தில் வரும். அடுத்தது வந்து ஹிரண்யாக்ஷன், ஸோ அவங்களுடைய கதையெல்லாம் நமக்கு 7வது ஸ்கந்தத்தில் வரும். அப்புறம் வந்து நாரதர் யுதிஷ்டருக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்றார் அதுவும் வரும். 8வது ஸ்கந்தத்தில் நமக்கு வந்து மனுக்களுடைய சரித்திரங்கள், 14 மனுக்கள் இருக்காங்கன்னு நேற்று சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மனுக்களுடைய சரித்திரங்கள் வரும். அப்புறம் வந்து பலி சக்கரவர்த்தி, வாமனதேவ, ஸோ அதுக்கப்புறம் பகவான் என்னெல்லாம் அவதாரம் எடுத்தார், மத்ச அவதாரம், ஸோ அந்த சரித்திரம் எல்லாம் வரும் 8வது ஸ்கந்தத்தில். ஸோ 9வது ஸ்கந்தத்தில் இங்கே நமக்கு வந்து நாபி, அதுக்கப்புறம் வந்து அம்பரீஷருடைய கதைகள் வரும். ராமர், அந்த இக்ஷ்வாகு குலம், அந்த சூரிய வம்சத்தை பற்றி, சந்திர வம்சத்தை பற்றி, ஸோ அவங்களுடைய சரித்திரம் எல்லாம் வரும். 10வது ஸ்கந்தத்தில் நமக்கு வந்து கிருஷ்ணர் பிறக்கிறது, பிருந்தாவனத்துக்கு பகவான் அந்த கோகுலத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறது அன்னைக்கே, அதுக்கப்புறம் வந்து மதுரா திரும்ப பகவான் வர்றது, அதுக்கப்புறம் பகவான் துவாரகையை நிர்மாணம் பண்றது, அங்க பகவான் என்னெல்லாம் பண்றார் அப்படின்ட்டு அதோட நமக்கு வந்து 10வது ஸ்கந்தம். ஸோ 11வது ஸ்கந்தத்துல உத்தவருக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் நடக்கும், அதாவது உத்தவ கீதை, அதெல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ 12வது ஸ்கந்தத்துல கடைசியா இந்த கலியுகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாகவதத்தினுடைய மகத்துவம், ஸோ அதுவும் நமக்கு வந்து 12வது ஸ்கந்தத்துல முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னுட்டு நம்ம வந்து ரொம்ப சுருக்கமா பார்த்தாச்சு. ஓகே, ஸோ முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. இதை யார் ஒருத்தர் டெய்லி கேட்குறாங்களோ, டெய்லி படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பகவானுடைய லோகம் தான். எதற்காக அப்படின்னா முக்கியமா சம்பந்த, அபிதேய, பிரயோஜனம், இதை பத்தி நீங்க வந்து சாஸ்திரத்துல படிக்க முடியும், கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ சம்பந்த அப்படின்னா நமக்கும் பகவானுக்கும் என்ன உறவு, ஓகேங்களா? ஸோ பகவானுக்கும் நமக்கு என்ன உறவு அப்படின்னுட்டு அந்த சம்பந்தப்படுத்துறது, ஓகேங்களா? அடுத்தது வந்து அபிதேய, நம்ம அந்த உறவை வந்து வளர்த்துக்கணும் இல்லையா? யாராவது ஒரு உறவை வந்து வெட்டிக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க? ஸோ வளர்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து அபிதேயம். அடுத்தது பிரயோஜனம், அப்படி வளர்த்துக்கிறதா நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா நமக்கு கிருஷ்ண பிரேமை, அந்த பாவம், கடைசியில பகவானுடைய லோகம் போடுறது, அதுதான். ஏன்னா நம்ம வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதற்கான பிரயோஜனம் என்ன இல்லையா?
நம்ம வந்து நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். பகவான் வந்து அவதாரம் எந்தெந்த காரணத்துக்காக எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த காரணத்திற்காக? ஸோ விஸ்வ காரியத்திற்காக, தேவர்களுக்கு உதவுவதற்காக, அசுரர்களை அழிப்பதற்காக, 4வது பக்தர்களை காக்க, தர்மத்தை காக்க, 5வது தூய பக்தியை கொடுத்து தன்னுடைய பக்தர்களின் அந்த பக்தியை அதிகரிச்சு அந்த கிருஷ்ண பிரேமையை கொடுக்கறதுக்காக அப்படின்னுட்டு நேத்து கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நேத்து கிளாஸ்ல வேற என்ன பார்த்தோம்? அந்த 4 வகையான பிரளயங்களையும் பார்த்தோம் இல்லையா? அதாவது பிரம்மா தூங்கும்போது அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்படுறது என்ன? நைமித்திக பிரளயம். புவக சுவக தண்ணில முழுகிட்டு இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிரம்மாவுடைய காலமே முடிஞ்சு அவர் வந்து கிளம்பி வைகுண்டம் போயிட்டாரோ கோலோகம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஏற்படும்? அப்ப வந்து பிரகிருத பிரளயம் ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் நம்ம 12வது ஸ்கந்தத்துல பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன? நித்திய பிரளயம் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த உடம்ப விட்டுட்டு மற்றொரு உடம்ப எடுத்துக்கிறது இல்லையா? ஸோ அது வந்து நித்திய பிரளயம். அடுத்து வந்து ஆத்தியந்திக பிரளயம்ங்கிறது இந்த ஜீவாத்மா வந்து இந்த அண்டத்திலேயே இல்லை, இந்த அண்டத்துல திரும்ப இன்னொரு உடம்பே எடுத்துக்காம ஸ்ட்ரைட்டா அது வந்து பகவானுடைய லோகத்துக்கு மோட்சத்துக்கு போயிடுறது, வைகுண்டமா கோலோகமா போயிடுறது இல்லையா? ஸோ அது வந்து ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னுட்டு இதுதான் நம்ம வந்து நேத்து பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் முக்கியமா நம்ம வந்து இந்த உரையாடல்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எதற்காக இந்த கேள்விகள் வருது அப்படின்னா, இப்ப பாருங்க, யுதிஷ்டர் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஸோ அப்ப வந்து பீஷ்மர் கொடுத்ததுதான் என்ன? விஷ்ணு சகஸ்ரநாமம். ஓகே. ஸோ அதே போல ஜனமேஜயன் கேள்வி கேட்கிறார். அப்ப வைஷம்பாயனர் வந்து விடை சொல்றார், பதில் சொல்றார். அப்ப வந்ததுதான் என்ன? மகாபாரதம். அதே போல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், கிருஷ்ணன் வந்து விடை சொல்றார். அதுதான் என்ன? பகவத்கீதை. ஓகே. அதே போல யக்ஞர் கேள்வி கேட்கிறார். சரி, யக்ஷன் கேள்வி கேட்கிறார். அப்ப யுதிஷ்டர் பதில் சொல்றார். அதான் வந்து யக்ஷ பிரஷ்னம் நம்ம வந்து மகாபாரதத்தில் பார்க்க முடியும். அதே போல திருதராஷ்டர் வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப விதுரர் வந்து அதற்கான பதில் சொல்றார். அதுதான் என்ன? விதுர நீதி. அதே போல வைஷம்பாயனர் வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப வந்து பராசரர் விடை சொல்றார். ஸோ அப்படி வந்ததுதான் என்ன? விஷ்ணு புராணம். ஓகே. அதே போல இங்க வந்து பரீட்சித் கேள்வி கேட்கிறார், சுகதேவர் அதற்கான விடையை சொல்றார். அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஒருத்தர் கேள்வி கேட்க, ஒருத்தர் வந்து பதில் சொல்லும் போது வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பஞ்சமகா யக்னங்கள் நம்ம வந்து செஞ்சே ஆகணும். ஏன்னா அந்த காலத்துல இந்த பஞ்சமகா யக்னங்கள் செஞ்சுட்டு இருந்தா. ஆனா இப்ப எல்லாரும் செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் பஞ்சமகா யக்னமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா என்ன? தேவர்களுக்காக செய்யக்கூடியது தேவ யக்னம். அடுத்தது பித்ருக்களுக்காக செய்யக்கூடியது பித்ரு யக்னம். ரிஷிகளுக்காக செய்யக்கூடியது ரிஷி யக்னம். மற்ற மனிதர்களுக்காக செய்யக்கூடியது மனுஷ யக்னம். அடுத்தது மிருகங்கள், பறவைகள், இப்படி நாய், காக்கா இதெல்லாம் இருக்கு இல்லையா? மிருகங்கள், பறவை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்காக செய்யக்கூடியது பூத யக்னம். இந்த பஞ்சமகா யக்னங்களும் யார் செஞ்சிட்டு இருந்தது? அந்த காலத்துல எல்லாரும் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இது எல்லாமே நம்மளால செய்ய முடியவே முடியாது. காரணம் என்ன? ஏன்னா யாருக்கும் டைமே கிடையாது. ஆனா எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். பாகவத்தை படிக்கிறதோ இல்லை பாகவதத்தை கேட்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அதை செஞ்சாலே அனைத்தும் செஞ்ச பலனும் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்படி நம்ம வந்து பகவான் ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி கேட்கிறோம். அப்படி கேட்கறதுனால ஓகே, நீங்க சொன்னீங்க என்ன? சம்பந்த, அபிதேய, பிரயோஜன அப்படின்னுட்டு. அப்ப அங்க போய் என்னங்க கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மோட்சம். ஸோ நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ, இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஞானிகள் அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாயுஜ முக்தி. ஏன்னா 5 வகையான முக்திகள் இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் அந்த ஸ்கிரீன் போட்டு விடுறேன். ஹரே கிருஷ்ணா.
ஸோ இப்போ நம்ம வந்து அப்படி நீங்க கேட்டீங்க இல்லையா, சம்பந்த விதய பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் இல்லையா? இப்போ ஞானிகள் யோகிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த சாயுஜ்ய முக்தி அந்த பிரம்ம ஜோதியில இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், அந்த சூரிய கிரணங்கள்னு இருக்குல்ல, அந்த பிரகாசம் கிரணங்கள் அதுதான் வந்து பிரம்ம ஜோதின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்க போய் பிரம்ம ஜோதியில போய் உட்காந்துருவாங்க. ஓகேங்களா? ஐக்கியமாயிடுவாங்க. அதே நீங்க பக்தர்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சாலோக்கிய முக்தி. சாலோக்கியம் அப்படின்னா அந்த ஏன்னா பகவானுடைய லோகத்தை சுத்தி அந்த பிரகாசம் அதுதான் வந்து பிரம்ம ஜோதியில எல்லாரும் வந்து ஐக்கியமாயிடுறது. அதை விட்டுருங்க. ஸோ அவங்க எல்லாம் ஞானிகள் யோகிகள். ஸோ இந்த பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பகவானுடைய லோகத்துக்குள்ள நுழைஞ்சிருவா. ஓகே, அந்த பகவானுடைய லோகம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இனி வரக்கூடிய அத்தியாயங்களை நம்ம வந்து பார்ப்போம் டீட்டெயிலா. அப்ப நம்ம ஸ்லோகம் வாய்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். இப்ப நம்ம வந்து ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ சாலோக்கிய முக்தி அப்படின்னா பகவானுடைய லோகத்துக்குள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். ஓகே, அந்த லோகத்துக்குள்ள எங்கேயோ நம்ம வந்து இருக்கலாம். அடுத்தது வந்து சாரூபிய முக்தி. ஸோ பகவானை போலயே ரூபம், அதாவது பகவானை போலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கர கதா பத்மாவோட இருப்பாங்க. ஸோ அதே போல மத்தவாளும் இருப்பான். அப்ப அந்த சாரூபிய முக்தி பகவானை போலயே அந்த ரூபம் இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாஷ்டி முக்தி. ஏன்னா பகவானுக்கும் அவங்களுக்கு அப்ப என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, அந்த சாரூபிய முக்தியில பகவானுக்கு அந்த ஸ்ரீவத்ச குறி இருக்கும், கௌஸ்துவ மாலை போட்டுன்னு இருக்காரு. அது 2 மட்டும் மத்தவாளுக்கு இருக்காது. அடுத்தது சாஷ்டி முக்தி அப்படின்னா பகவானை போல 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவானுக்கான 6 ஐஸ்வர்யங்கள் என்ன அப்படின்ட்டு நேத்து நம்ம அந்த வகுப்புல பார்த்தோம். அந்த 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர் தான் பகவான். ஓகே, அந்த 6 ஐஸ்வர்யங்கள் இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதாவது அந்த 6 ஐஸ்வர்யங்கள் என்ன? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்விரியக ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் இது இதுங்கனாம். அதாவது பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் அப்படின்ற இந்த 6 ஐஸ்வர்யங்கள் இவங்களுக்கும் கிடைச்சோம். அதுதான் சாஷ்டி முக்தி. அடுத்தது சாமீபிய முக்தி அப்படின்னா பகவான் கூடயே இருந்துட்டு அவங்களுக்கு வந்து வேலை சேவை செய்வாங்க. அது இப்போ பகவான் லீலை செய்யற இப்ப இந்த இடத்துல போய் பகவான் அவதாரம். ஸோ இவங்களும் என்னால பகவான் எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, பகவான் கூடயே போய் இவங்களும் பகவானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அங்க அவங்களும் லீலை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கோபியர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான், ராதாராணி, கோபியர்கள் இவங்கெல்லாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த 5 வகையான முக்திகள். ஸோ இப்படி அவங்க வந்து இருப்பாங்க. எந்தெந்த முக்தின்னுட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. ஸோ இப்படி பகவான் நம்ம வந்து கலந்து இருக்கிறது, பகவானை விட்டு இருக்கவே முடியாது, பகவான் கூடயே இருக்கிறது. ஸோ இப்படிதான். ஏன்னா அதே போல நம்ம வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்கள்ல நம்மளால வந்து எவ்ரிடே ஃபுல்லா 18,000 ஸ்லோகத்தையும் படிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த 4 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த 4 ஸ்லோகம் நீங்க வந்து டெய்லி படிச்சிங்க அப்படின்னா மொத்த பாகவதம் படிச்சதற்கு சமமாயிடும். ஓகேங்களா? அந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்படி எப்படி இந்த பிரபஞ்சம் பகவான் சிருஷ்டிச்சார், எப்படி நம்ம வந்து அந்த பக்தியோடு இருந்து நம்மளோட வாழ்க்கை முக்கியமா என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி நம்ம வாழறோம், ஏன்னா பகவான் சொன்ன பிரகாரம் வாழறோமா அப்படின்னு அதை முதல்ல நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா அது போல நம்ம வந்து வாழறதே கிடையாது, அதனாலதான் பிரச்சனையே. நம்ம வந்து முக்கியமா இப்ப இந்த கை கால் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது யாருக்காக சேவை பண்ணி? நமக்காக சேவை பண்ணிட்டு இருக்கு. நாமளே நம்ம கையால் நம்ம தலை வாரிக்கிறோம், நம்ம உடம்ப நாமளே சுத்தப்படுத்திக்கிறோம், நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம காலையே நம்ம வந்து நடந்து போகிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு எப்படி சேவை செய்தோ அது போல பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய உறுப்புகள் தான் நம்ம எல்லாம். ஆனா அதை தான் நம்ம என்ன பண்ணியாச்சு, மறந்து விட்டோம். அதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு முறை என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாரதர் வந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே அப்படியே போயிட்டு சுத்தின்னு இருக்க. நாரதர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார்.
இல்லையா? அவர் வந்து அப்படியே எல்லா இடத்துலயும் போயிட்டே இருக்கார். அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது எங்கெல்லாம் அதாவது மொத்த 14 லோகங்கள் இருக்கு. 14 லோகம் அப்படியே சுத்திட்டே இருக்கார். அதேபோல அப்படியே இந்த பூமிக்கும் வரார். அதாவது இந்த புஷ்கரம், பிரயாகா, காஷி, கோதாவரி, ஸ்ரீக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் அப்படின்னுட்டு நெறைய எல்லா இடத்துக்கும் அப்படியே சுத்தின்டே இருக்கார். அப்படியே சுத்தின்டே இருக்கான். அப்படியே விருந்தாவனத்துக்கு வர்றாரு அவரு. இப்ப விருந்தாவனத்துக்கு வரும்போது பார்த்தா, ஒரு இளம் பெண் அங்க வந்து படுத்துட்டு அழுதுன்ட்டு இருக்காங்க. அவங்க அ சாரி அவங்க உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல 2 வயதானவர்கள் வந்து அ படுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா உட்காந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கு. 2 வயசானவங்க அங்க படுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சோ தெரியலையே! அப்படின்னுட்டு அந்த அம்மா கிட்ட போறாரு இவரு. போய் கேட்குறாரு. அம்மா நீங்க யாரு? ம். நீங்க ரொம்ப இளம் பெண்ணா இருக்கீங்க. இந்த வயசானவங்க யாரு? எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? அப்படின்னுட்டு கேட்குறாரு. அப்பதான் அந்த அம்மா வந்து சொல்றாங்க. ம். உத்பன்ன திராவிடே சாகம் விருத்ரே கர்நாடகா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பிறந்தது திராவிட தேசம், தமிழகம். ஓகேங்களா? நான் வளர்ந்தது கர்நாடகம். அடுத்தது நான் வந்து மகாராஷ்டிரா போனேன். என்னுடைய பெருமைகள் எல்லாம் அதிகமாச்சு. அப்படியே குஜராத், அ கொஞ்சம் அப்படியே அ இந்த மகாராஷ்டிரா போகும்போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். ஆனா குஜராத் போகும்போது அப்படியே கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்படியே வர வர எங்களுக்கு அப்படியே வயசாயிடுச்சு. நான் தான் அந்த பக்தி தேவி. இவங்க 2 பேர் என்னுடைய குழந்தைகள். ஞானமும், வைராக்கியமும். நாங்க 3 பேர் ரொம்ப வயசாயிட்டோம். ஆனா, இங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த விருந்தாவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் வந்து இளமை ஆயிட்டேன். ஆனா, என் 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அதே வயசாகி தான் இருக்காங்க. அவங்கள எழுந்திருக்க முயற்சி ஏன்னா அவங்களால நடக்கவே முடியல. ரொம்ப வயசாயிடுச்சா, அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க 2 பேர எழுப்ப நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க வந்து எழுந்திருக்கிறதாவே தெரியல. அப்படின்னு சொல்றாங்க. நாரதருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன? அம்மா வந்து இளமையாயிட்டாங்க. ஆனா 2 பசங்க மட்டும் என்ன ஆயாச்சு? ரொம்ப வயசானவங்களும் படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்ப அந்த அம்மா கேட்குறாங்க. நீங்க வந்து ரொம்ப சாக்ஷாத் பகவானுடைய பக்தர் இல்லையா? உங்கள போல ஒரு மகா பக்தர் பார்த்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க வந்து எப்படியாவது என் பசங்கள வந்து அ எழுப்பி விடுங்க அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து வேண்டுறாங்க. உடனே நாரதர் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு வேதாந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள், பிரம்மசூத்திரம் அ எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படியே அந்த குழந்தைங்க அப்படியே அந்த சாரி அந்த வயசானவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கொட்டாவி விடுறாங்க. அப்படியே கண்ணு திறன்னு திரும்ப அப்படியே படுத்தாச்சு. இவர் வந்து யோசிக்கிறார், என்னடா நம்ம வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம். ஆனாலும் இவங்க எழுந்திருக்கவே இல்லையே! அப்படின்னுட்டு அப்படியே யோசிக்கிறார் அவரு. சரின்னுட்டு ஒரு நேரம் என்ன பண்றாரு, சனத்குமாரர்கள் கிட்ட போய் கேட்கிறாரு. நான் என்ன பண்றது? இப்படி வேத மந்திரங்கள்லாம் சொன்னேன். ஆனாலும் அவங்க வந்து எழுந்திருக்கவே இல்ல அப்படின்னுட்டு. அப்ப சனத்குமாரர்கள் சொல்றாங்க, நீ வந்து சாரி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுங்க. என்ன? அப்ப வேத மந்திரங்கள விட அனைத்தை விட ரொம்ப உபநிஷங்களை விட ஏன்னா இவர் வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வேத மந்திரங்கள், பிரம்மசூத்திரம், உபநிஷங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனா, எல்லாம் சொல்லியும் இவங்க எழுந்திருக்கலையே! அப்பதான் சனத்குமார்கள் சொன்னாங்க, "இல்ல நீங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுங்க." ஏன்னா இத பத்தி நமக்கு வந்து பத்ம புராணம் 2வது அதாவது உத்தரகாண்டம் 2வது அத்தியாயம் 60, 61 ஸ்லோகங்களும் நமக்கு இருக்கு. சனத்குமார்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீங்க ஸ்ரீமத் பாகவதத்த படிங்க. படிச்சீங்க அப்டின்னா, அந்த 2 வயசானவங்க இருக்காங்க இல்லையா? ஞானம், வைராக்கியம். அவங்கள வந்து திரும்ப இளமையா மாறிடுவாங்க." அப்டின்னுட்டு. அப்ப இது அனைத்தை விட ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா. ஸோ நமக்கு வந்து பக்தி, ஞான, வைராக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் தான்.
ஏன்னா இப்ப கலியுடைய பிரபாவத்தால இப்படி பக்தி ஞான வைராகியம் எல்லாம் வந்து வயசாகி பலமிழந்து போயிடுச்சு. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னா அவங்களுக்கு வந்து திரும்பவும் இளமை ஆயிடுவாங்க, திரும்ப புத்துயிர் பெறுவார்கள். இப்ப நம்ம விருந்தாவனமே போனாலும் என்ன ஆகும்? பக்தி வந்துடும், ஆனா ஞான வைராகியம் வராது. சோ அப்ப ஞான வைராகியம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்ரீமத் பாகவதத்தை தான் நம்ம வந்து கேட்கணும். எப்படி வந்து காட்டிற்கு ராஜா யாரு? சிங்கம் இல்லையா? ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ எப்படி வந்து காட்டிற்கு அரசன் யாரு? சிங்கம் இல்லையா? சோ அதே போல அனைத்து கிரந்தங்களுக்கு அரசன் யார் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்னுட்டு அவங்க வந்து நிறைய விளக்கம் சொல்றாங்க. அப்படின்னா நீங்களே வந்து அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னும் போது அப்பதான் அந்த சனத்குமாரர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அங்க வந்து சொல்லி, ஏன்னா அங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்தி தேவி அவங்களுடைய அந்த குழந்தைகளான ஞான வைராக்கியம், அப்புறம் யாரு? நாரதர். சோ இப்படிதான் இருக்காங்க. அங்க அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லி அவங்க 2 பேருக்குமே என்ன ஆயிடுச்சு? திரும்பவும் இளமை வந்தாச்சு. ஓகேங்களா? சோ அவ்வளவு சிரேஷ்டமானது எது? இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதே போல அந்த இடத்துல இன்னொரு கதையும் சொல்லப்படுறது. அதுதான் என்ன அப்படின்னா இந்த துந்துகாரியுடைய கதை. ஸோ நம்ம வந்து அதை வந்து நாளைக்கு பார்த்தோம்னா, நாளைக்கு அந்த துந்துரி அவங்களுடைய ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோகம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இன்னைக்கு எடுத்ததில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.